ஹலோ. இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம எல்லாருமே நம்மளோட கடந்த கால தோல்விகளை, சின்ன சின்ன குறைகளை மறைக்க எவ்ளோ மெனக்கடுறோம் இல்லையா? ஐயோ, நம்ம தவறுகள் தெரிஞ்சா மத்தவங்க நம்மள மதிக்க மாட்டாங்களேங்கிற ஒரு பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இப்படி நம்மளோட உண்மையான குறைகள் உள்ள முகத்தை மறைக்கிறது, மத்தவங்க கூட நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உண்மையான ஆழமான பிணைப்பை தடுக்கிற ஒரு பெரிய சுவரா மாறிடுது. அந்த சுவரை எப்படி சுக்குநூறா உடைக்கலான்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு வயதான மாஸ்டர் வயலின் கலைஞரா உங்ககிட்ட பேசுறேன்னு நினைச்சுக்கோங்க. இதோ திரையில இருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்க. இந்த மரம் உடைந்து மறுபடியும் சரி செய்யப்பட்டப்போ அது வித்தியாசமா ஒலிக்க கத்துக்குச்சு. அது தனக்கென ஒரு ஆன்மாவை உருவாக்கிருச்சுன்னு. எவ்வளோ ஆழமான வரிகள் இல்ல? ஆமாங்க, நம்மளோட ஆழமான வடுக்கள் தான் நம்மளோட மிகப்பெரிய மதிப்பை உருவாக்குதுங்கிற ஒரு அற்புதமான உண்மையை நாம இன்னைக்கு உணரப் போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம சிலபஸ் இதுதான். ஒரு சின்ன கதையில ஆரம்பிக்க போறோம். அப்புறம் 2 வித்தியாசமான மனநிலைகளை ஒப்பிட்டு பார்த்துட்டு சில ஆங்கில வார்த்தைகளையும் கத்துக்க போறோம். கடைசியா ஒரு குட்டி குவிஸ், அப்புறம் கொஞ்சம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இது எல்லாமே இருக்கு. பகுதி 1. மாஸ்டரின் கதை. குறைபாடற்ற கருவியை கவனித்தல். அந்த நாளை என்னால இப்போ கூட அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர முடியுது. ஜூலியன்னு ஒரு இளம் மாணவன், எதுலையுமே ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே வெறித்தனமா இருந்தான். அவன்கிட்ட இருந்த வயலின் ஃபேக்டரியில இருந்து அப்பதான் வந்த மாதிரி கண்ணாடி ஆட்டம் பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் அதை வாசிச்ச விதம் ரொம்பவே உஷாராவும் பயத்தோட இருந்துச்சு. அந்த மரத்துல எங்க சின்னதா ஒரு கீறல் விழுந்துடுமோங்கிற அவனோட பயம் அவனோட ஆர்வத்தையே மொத்தமா முடக்கிடுச்சு. அதனால அவனோட இசையில எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாம ரொம்பவே சாதாரணமா தான் கேட்டுச்சு. இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார ஐயோ மழையில நனைஞ்சிடுமேன்னு பயந்து ஒரு இருட்டான கேரேஜ்குள்ளேயே மூடி வைக்கிறதுக்கு சமம் இது. நாம எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்டான குறையற்ற பிம்பத்தை உலகத்துக்கு காட்ட துடிக்கும்போது ரிஸ்க் எடுக்க பயந்து வாழ்க்கைய வாழவே மறந்துடுறோம். நம்மளோட உண்மையான திறமையும் அங்கேயே முடங்கி போயிடுது. ஒரு நாள் அந்த ஜூலியன் பையன் மேடையில என் கையில இருந்த வயலினை பார்த்தான். அவன் முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, இவ்ளோ பெரிய மாஸ்டர் போய் இப்படி ஒரு உடைந்த கீறல்கள் நிறைந்த மரத்துண்டை வச்சுக்கிட்டு வாசிக்கிறாரே, கண்டிப்பா அதோட சத்தம் ரொம்ப மோசமா தான் இருக்கும்னு அவன் ஆச்சரியப்பட்டான். என் வயலின்ல இருந்த அந்த ஆழமான கீறல்கள், மங்கி போன பாலிஷ், அப்புறம் நடுவுல ஒட்டப்பட்டிருந்த அந்த பெரிய விரிசல், இதெல்லாம் அவனை அப்படி நினைக்க வச்சுது. ஆனா நான் வாசிக்க ஆரம்பிச்சப்போ வெளிவந்த அந்த ஆழமான இனிமையான இசை அந்த விரிசல்களுக்கு மத்தியில வரல. அந்த விரிசல்கள் காரணமாகவே வந்துச்சு. இதுக்கு பேருதான் கின்சுகி கலை. உடைந்த ஒரு பொருளை மறுபடியும் சேர்க்கும்போது அது முன்ன விட ரொம்ப அழகாவும் மதிப்புமிக்கதா மாறிடுது. இது எப்படின்னா, விரிசல் விட்ட ஒரு வாளிலிருந்து சிந்துற தண்ணி அந்த பாதையெங்கும் அழகான பூக்களை உருவாக்குற மாதிரி. பகுதி 2. 2 வயலினங்கள், 2 மனநிலைகள், மனித மனவியலை எப்படி பிரதிபலிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் உற்று கவனிங்க. இந்த 2 வயலின்களோட பௌதிக தன்மைகள் மனித மனவியலை எப்படி பிரதிபலிக்குதுங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஜூலியனோட வயலின் பளபளப்பானது, எந்த குறையும் இல்லாதது. ஆனா அதோட இசை வெறுமையா இருக்கு. அவனோட மனநிலையும் தப்பு செஞ்சிடுவோமோன்னு பயந்த முடங்கி போயிருக்கு. இன்னொரு பக்கம் மாஸ்டரோட வயலினும் நிறைய விரிசல்கள் கொண்டது. ஆனா அதோட இசை செம்ம எமோஷனலா ஆழமா இருக்கு. குறைகளை கண்டு பயப்படாம அந்த பலவீனத்தை ஏத்துக்கிட்ட ஒரு உயிரோட்டமான மனநிலையை இது காட்டுது. எந்த போராட்டமும் இல்லாத ஒரு வரலாறு எப்பவுமே வெறுமையா தான் இருக்கும். பகுதி 3. ஆன்மாவின் சொற்களஞ்சியம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட்க்கு உதவுற சில முக்கியமான ஆங்கில வார்த்தைகளை இப்போ கத்துக்கலாம். முதல் வார்த்தை பிரிஸ்டீன். அதாவது பிரிஸ்டீன் அப்படின்னா எந்த குறையும் இல்லாம, அழுக்கே படாம அதோட ஒரிஜினல் நிலையிலேயே இருக்கிறது. உதாரணத்துக்கு, ஜூலியன் அவனோட பிரிஸ்டீன் வயலின்ல கீழல் விழுந்துடுமோன்னு ரொம்பவே பயந்தான். நாமளும் எப்பவுமே இப்படி பெர்ஃபெக்டா பிரிஸ்டீனா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சு நம்மள முழுமையா வாழ விடாம தடுத்துடுங்கிறத எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வார்த்தை ரெசனேட். அதாவது ரெசனேட் அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமான முழுமையான ஒரு ஒலியை உருவாக்குறது, இல்லனா மத்தவங்க கூட ஒரு உணர்வை பகிர்ந்துக்கிறது. மாஸ்டரோட வயலின்ல சரி செய்யப்பட்ட அந்த விரிசல்கள் தான் அந்த கருவிக்கே ஒரு ஆன்மாவை கொடுத்து கேட்கறவங்க மனசுல அது ரெசனேட் ஆக உதவிச்சு. அடுத்த வார்த்தை வல்னரபிலிட்டி. அதாவது வல்னரபிலிட்டி. மத்தவங்க நம்மள தப்பா நினைப்பாங்களோங்கிற ஆபத்து இருந்தாலும் நம்மளோட உண்மையான குறைகள் உள்ள முகத்தை காட்ட தயாரா இருக்கிறது. நல்ல கவனிங்க, உங்க வல்னரபிலிட்டியை காட்டுறது தான் மத்தவங்க கூட ரொம்ப வலுவான ஆழமான உறவுகளை உருவாக்குறதுக்கான மிகச்சரியான வழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது வார்த்தை ஆத்தென்டிசிட்டி. அதாவது ஆத்தென்டிசிட்டி எவ்வித போலியும் இல்லாம ரொம்ப உண்மையா நிஜமா இருக்கிறது.
ஒரு போலியான நான் பெர்ஃபெக்ட்ங்கிற பிம்பத்தை காட்டுறதை விட உங்களோட அந்த உண்மையான ஆத்தென்டிசிட்டி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மனித பிணைப்பை உருவாக்கும். பகுதி 4 வினாடி வினா உங்களை நீங்களே சோதிக்கும் நேரம். ரைட். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு பேட்டர்ன் இன்டரப்ட். உங்களோட கவனத்தை இப்போ சோதிக்க போறோம். முதல் கேள்வி, ஜூலியனோட புத்தம் புதிய விலை உயர்ந்த வயலின் ஏன் ரொம்ப சாதாரணமாகவும் எந்த ஃபீலும் இல்லாமலும் ஒலிச்சுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜூலியனோட மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு? இதுக்கான பதில் இதோ. அந்த குறையற்ற கருவிய எங்க சேதப்படுத்திடுவோமுங்கிற அவனோட பயம் அவனை ரொம்பவே உஷாரா வாசிக்க வச்சது. அவனோட பேஷனை அது தடுத்துச்சு. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தப்பு பண்ணிடுவோமுங்கிற அந்த பயம் நம்மளோட உண்மையான திறமையையே அழிச்சிடும். ரெண்டாவது கேள்வி, இது சரியா தவறா? வயதான மாஸ்டரோட வைலன் அந்த பெரிய விரிசல்கள் இருந்த போதிலும் அழகாக ஒலித்தது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கின்சுகி தத்துவத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இதுக்கான விடை தவறு. அந்த இசை விரிசல்களின் காரணமாகவே செழுமை அடைஞ்சது. அது வித்தியாசமா ஒலிக்க கத்துக்குச்சு. சும்மா வழவழன்னு இருக்கிற ஒரு கல் எப்பவுமே போரிங் தான். ஆனா ஒரு வைரம் அந்த அளவுக்கு மதிப்புமிக்கதா இருக்கிறதுக்கு காரணமே அது தாங்கின அதீத அழுத்தங்களும் வெட்டுக்களும் தான். பகுதி 5 ஜர்னல் மற்றும் விவாதம். இது இந்த பாடத்தை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய நேரம். நீங்க எத்தனை நாளா உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கிற அந்த விரிசல்களை பத்தி இப்போ கொஞ்சம் யோசிப்போம். இதோ உங்களுக்கான ஒரு குட்டி பயிற்சி. ஸ்டெப் 1, நீங்க மறைக்க நினைக்கிற உங்க கடந்த கால கஷ்டம் அல்லது தோல்விய ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த ஒரு விஷயம் உங்க கண்ணோட்டத்தை எப்படி மாத்துச்சுன்னு எழுதுங்க. ஸ்டெப் 3, அது மூலியமா உங்களுக்கு கிடைச்ச பலம் என்னன்னு சிந்திச்சு பாருங்க. நம்மளோட கடந்த கால வரலாற்றை நாம மதிக்கும்போது மட்டும்தான் உண்மையான சுயமரியாதையை உருவாக்க முடியும். உங்களுக்கான சில டிஸ்கஷன் டாபிக்ஸ் இதோ. உங்க கடந்த கால போராட்டம் ஒண்ணு உங்களை இன்னைக்கு எப்படி வலிமையாக்கியிருக்கு? உங்க தவற நீங்க மறைக்க நினைச்சது எப்பவாவது ஒருத்தர்கிட்ட நீங்க உண்மையாக பழகுறத தடுத்திருக்கா? உங்களோட எந்த வடுக்களை இனி நீங்க பெருமையோட ஏத்துக்க போறீங்க? உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இதை பத்தி பேசுங்க. ஏன்னா உண்மையை பகிர்ந்துக்கிறது தான் ஆழமான மனித இணைப்பை உருவாக்குது. மாஸ்டரோட ஒரு அற்புதமான கேள்வியோட இன்னைக்கு எக்ஸ்பிளைனரை நாம முடிக்கலாம். உங்களை மிகவும் ஆழமான உண்மையான மனிதராக காட்டும் உங்களோட அந்த குறையுள்ள பகுதிகளை நீங்க இன்னும் மறைக்கிறீங்களா? இனிமேல் உங்க கீறல்களை மறைக்கிறத நிறுத்துங்க. உங்க அழகிய குறையுள்ள வாழ்க்கையோட இசை மத்தவங்க மனசுல ஆழமா ஒலிக்கட்டும். இது கண்டிப்பா உங்களை யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.